ஆமா நான் அபிஷ்டு இவன் பிளஸ் 2 ரொம்ப சேரியால போறதவனே சரி டேய் டேய் ஓ சாமியே கீழே தள்ளிட்டாய் சரி அப்படி சாமி கீழே விழுந்து சாமிக்கு சூத்து வலிக்கிறதாடா உன்னை யாரையா போய் அடுப்புல உட்கார சொன்னா டேய் சாமியை தூக்குடா ஓ சாமியை தூக்கு என்ன நினைச்சுங்கடா ஏன் அவங்க அண்டா வச்சாங்களோ குண்டா வச்சாங்களோ இருக்கிற பூரா அடை வச்சு அதுல வந்து பணத்துல கோயில் கட்டி குமாரசிவம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த சாமியை தூக்க சொன்னா என்ன இந்த ஊர்ல கூத்தாடுறதா இல்ல உதவாங்கன்னு ஊடு போய் சேர்றதா ஏன்னா அறத்தேவடியாளுக்கு பிறந்தவன சின்ன தேவடியால அறத்தேவடியால போன நான் அந்த சாமியை சொல்லவில்லை இந்த ஆசாமியை தூக்குடா ஓ இப்ப இந்த சாமியை தூக்கணும் ஆமா இந்த சாமியை தூக்கணும் சொன்னா காலையில 10 மணி பஸ்ஸை பார்த்துட்டு அப்புறமா தூக்குறேன் ஏன் டப்பா உன் டப்பா தான் சுத்தமா வீடு விட்டு போச்சு யாரு கேக்குறியா அந்த பஸ்ல தான் சொந்தக்காரர் பூரா பேர் வருவாங்க ஏன் சொந்தக்காரலாம் ஆமா வந்தவங்க நேரம் என்னதான் கேட்பாங்க என்ன என்ன கேட்காத நீ எப்பறா பாடி எடுக்கலாம் ரஞ்சித் எந்த பாடிய 34ஆம் நம்பர் பாடி பைன்சியா ஏன் தண்டை கொடுத்துரு ஏன் தண்டா குடுறா இது ஓன் தண்டா இது என்னோட யோகா தண்டுடா தம்பி யோக தண்டா யோக தண்டு ஏன் உன் தண்டு 2 பக்கம் வளாகுது ஆமா ஆமா இருக்கும் இருக்கும் இத வச்சு இந்த யோக தண்டை எடுத்து சாமி அப்படி சாமி இந்த யோக தண்டை எடுத்து வைத்தால்தான் சாமிக்கு நல்லதை பேச வேண்டுமா கெட்டதை பேசணுமா அப்படி என்பதே புரியும் அதனால ஏன் தண்டை தூக்கி தலைமையில வைக்குவா தண்டை எடுத்து என் தலைமையில வச்சாதான் நேரம் எனக்கு என்ன சாமி இவ்வளவு காலமா அவன் கூட நான் இருக்கிறேன் இது கூட எனக்கு தெரியாது தெரியுமா இப்ப நான் சொல்றேன் பாரு மிஸ்டர் அஜித் குமார் மிஸ்டர் அஜித் குமார் பினிஷ் கம்மா ஏந்து வாடா மரியாதை கூட வரமா
சுவாமி டு ஆர் சென்டர் ப்ளீஸ். ஏன் உங்க அம்மா வெள்ளக்காரன் வேலை விட்டா தமிழ்ல பேச மாட்டீங்க? இல்ல மணி ஆகி போச்சு, ஹிந்திக்காரன் வேலை விட்டா. சரி பரவாயில்ல. இவர் யார் தெரியல? இல்லப்பா இவர் தான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். அது இல்லைங்க. தலையில மட்டுக்கட்டை, நெத்தியில திருநாமப்பட்டை, கழுத்துல என் கோட்டை. ஆர்வம் கோட்டடா இது. ஆர்வம் கோட்டை அடிஷனா மூஞ்சி முது பக்கம் திரும்பிக்கும். என்னையா யாரை ஏமாத்துற? எதுக்கு? நேத்து கூட ஆர்வம் குளிப்போம் நான் பார்த்தேன். அவனுக்கு 22 கொட்டை தான். இத்தனை கொட்டை யாரு ஆர்வனுக்கு? ஏன்னா கடவுளுக்கு முக்காத்தேருக்கு பிறந்தவனா? அறையில இருந்து முக்காவுக்கு போயிட்டு நீ சொல்லுறாது கிடையாதா தம்பி? இது ஆரம்பம் முளைத்த ருத்ராட்ச கொட்டை. கொட்டையிலே குறியாக்குறாங்க. தலையில மட்டும் கட்டை, இதெல்லாம் ஏறிட கூட்டு வச்சு திருநாமப்பட்டை, கழுத்துல கொட்டை, கையில கட்டை, ஒரு போர்வில சட்டை, நீ உள்ள போட பொட்டை. கூப்பிடுறாயா சார்? போ தம்பி. அவர் போய் பொட்டன்ற பெரிய மனுஷன் தானே அவரு. ஒரு மரியாதை சொல்றதுல 9ன்னு சொல்றேன். தட்டை திருநாமப்பட்டை, திருநாமப்பட்டை, கழுத்துல கொட்டை, கையிலே கமல கட்டை. அப்படி சொல்ல வேண்டுமானால் அப்படி சொன்னா இப்பதான் முக்கியமான இடத்துக்கே வந்துருக்கிற. அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் முக்கியமான கட்டை இல்லையாது. இப்ப நீ சொல்ல போறதா முக்கியமான கட்டை. ஆமா நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லணும். நீங்க சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும். சாமி நான் அதுக்கு தான் அட்வான்ஸா வாங்கணும். சரி பரவாயில்ல சொல்றியா? சொல்றேங்க. ஆக்கள் காத்தல் அழித்தல். திருப்பி சொல்லணுமா? சொல்றியா? ஆக்கள் காத்தல் அழித்தல், ஆரணன் காரணன் நாரணன், ஆரணன் காரணன் நாரணன், அலைமகள் கலைமகள் மலைமகள், அலைமகள் கலைமகள் மலைமகள், சத்திய உலக கைலாய வைகுந்தம், சத்திய உலகம் கைலாயம் வைகுந்தம், விஷ்ணு பிரம்மா ருத்திரன், விஷ்ணு பிரம்மா ருத்திரன், சிருஷ்டி திதி சம்காரம். அது ஒண்ணு மட்டும் என் வாயிலே வராது. சாமி இப்ப தமிழ் தானே பேசுறேன். ஆமா. மாற்று மொழியை அதாவது மலையாளத்துல பேசணும்னா இல்ல உனக்கு தெரியாத ஆயுதத்துல ஏதாவது பேசணும்னா ஏன் உனக்கு வராது? இப்ப நான் மட்டும் நான் தெலுங்கு நான் சொன்னேன், இது என் வாயில வராதான் தான் சொன்னேன். முயற்சி செய்தால் அனைத்தும் வரும். முயற்சி திருவினையாக்கும், திருப்போனையாக்கும். திருப்போனையாக்கும். சரி விடுங்க. அதனால நான் மறுபடியும் சொல்றேன், அந்த வார்த்தை வாயில வரதுக்கு நான் வழியில வச்சிருக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்லு என் வாயில வர்றதுக்கு. ஆமா. ஆக்கள் காத்தல் அழித்தல், ஆக்கள் காத்தல் அழித்தல், ஆரணன் காரணன் நாரணன், ஆரணன் காரணன் நாரணன், அலைமகள் கலைமகள் மலைமகள், அலைமகள் கலைமகள் மலைமகள், சத்திய உலக கைலாய வைகுந்தம், சத்திய உலகம் கைலாயம் வைகுந்தம், விஷ்ணு பிரம்மா ருத்திரன், விஷ்ணு பிரம்மா ருத்திரன், சிருஷ்டி திதி சம்காரம். இங்க பாருடா, சிருஷ்டி சிருஷ்டி திதி சம்காரம். சாமியார காலைல சம்பளத்துல 100 ரூபாய் குறைச்சுன்னு கொடுங்க விடு. சரி நான் மனசார வாங்கி போறேன். இதை மட்டும் என்ன சொல்ல சொல்லாது. என்ன மார்க் பிரபு கூட சொல்ல சொல்லு. அப்ப இந்த வார்த்தை வாயில வர வைக்காத நான் விட மாட்டேன். விடுற மாதிரி இல்ல இன்னைக்கு விட மாட்டேன். சரி சரி. உன் ஊரு என்ன ஊரு? என் ஊரா? திருக்குனூர் பக்கம் வாதானூர். வாதானூர். வாதானூர்ல அம்மா அப்பா இருக்காங்களா? அட்ரஸ் சொல்றதுக்கும் பயமாகுது. ஏன்? சரி அம்மா அப்பா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அம்மா எத்தனை பேரு? அம்மா 1. அப்ப அப்பா அப்பா எத்தனை கேக்குறியா? இரு டைரிய பார்த்துட்டு வரேன். பின்ன குடும்பக்காரனவா? அம்மா 1ன்றா அப்பா நான் 42 பேரா இருப்பான். அது உங்க அம்மா சாமார்த்தியங்கப்பா. ஓ அது உங்க அம்மா ஆமா. எங்க அம்மா வந்து ஆல் இந்தியா பர்மிட். அப்படி உங்க அப்பா நல்லபடியா இருக்கிறாரா? எங்க அப்பா கிடையாதுங்க. அவர் எப்பயும் மேல போயிட்டாரு. இப்ப எங்க அம்மா மட்டும் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்களா? அவங்க அப்பா இல்ல, அவங்க அம்மா தான் அப்படியே ஊரை தடுமாறிங்க.
அப்பா செத்துட்டாரு. ஆமாங்க. அம்மா இந்த நிமிஷத்து வரைக்கும் நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு குறையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்க. அப்படி இந்த நிமிஷத்து வரைக்கும் நல்லா இருக்கிற உங்க அம்மாடா தம்பி தெரிஞ்சா திங்கக்கிழமை அப்படி திங்கக்கிழமை காலையில 4:30 மணிக்கெல்லாம் மாரடைப்பு வந்து உங்க அம்மா திடீர்னு செத்துட்டாங்கடா தம்பி. நல்லா வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க சாவடிக்கு பாக்குறாங்க போது ஊட்டாடி பொல்லான்னு அவளே ஒரு ஊரு மேன் தட்டு செத்தா என்ன ஊர்ல இருக்கிற ஆம்பளை தான் ஏமாந்துருவாங்க பாவம். ஏண்டா அப்படி நல்லா உங்க அம்மா நாளைய காலையில திங்கக்கிழமை 4 மணிக்கெல்லாம் மாரடைப்பு வந்து திடீர்னு செத்துட்டாங்கடா தம்பி. ஏன்டா தாலியத்த பையா வந்துருக்குற உன் குடும்பம் வடையா சொல்றேன். அப்படி உன் அம்மா இறந்து 4 நாள் பால் தெளித்தாயிட்டு நானே வர ஆத்தல அம்மா அப்படி 3ஆவது நாள் பால் தெளித்தாயிட்டு. 3ஆவது நாள் பால் தெளித்தாயிட்டு. நீ முடிவே பண்ணி அது மட்டும் யாரா தம்பி 15 நாள் நடப்பு 16 நாள் கர்மகாரியம் முடிஞ்சு போச்சு. இது தண்டா ஆயிரம் எவனும் ஊருள் விடக்கூடாது. அது மட்டும் வேற தம்பி 30 படைச்சாச்சு. 30 படைச்சாச்சு. ஆமா அதுக்குள்ளயா? அது மட்டும் கிடையாது. உங்க அம்மாவுக்கு ஒருவர் வந்து விட்டது. உங்க அம்மாவுக்கு திரியாகப்பட்டது. உங்க அம்மாவுக்கு திரி பிறந்து வருதா? எங்க அம்மாளுக்கு என்ன பிறந்து வருது? திரியாகப்பட்டது பிறண்டு வருது. ஏன் எங்க அம்மாளுக்கு தான் பிறந்து வரும். அம்மாளுக்கு கட்டி கட்டியா இருக்குமா? இல்ல நான் சாவுக்கு போயிருந்தேன். குழியில வைக்கணும் பார்த்து நேரத்தை வந்தது. என் கையில அகப்பட்ட கீழ்ச்சி கிடைச்சிருவேன் நான். அதனால உங்க அம்மாவுக்கு திரி கொடுக்கணும். சரி, ஒரு 5 கோயில் இந்த ஊர்ல கூட்டாரணும். ஐடியா? ஆமா. என்னால 1000 கூப்பிட தெரியாது. நீ எப்படி கூப்பிட சொல்ற? நீ சொல்லு, நான் போய் கூட்டாரு. சரி, ஏங்க ஐயா சரி வரக்கூடிய வேலைக்கிழமை காலையில 10-12 மணிக்குள்ளார டைம் கொண்டு குடிச்சு வச்சுட்டா 10-12 மணிக்குள்ளார தெற்கே உள்ள ஆலமரத்துக்கு கீழே வேற எங்க இடம் கிடைக்கல. தெற்கே உள்ள ஆலமரத்துக்கு கீழே எங்க அம்மாவுக்கு திதி வாங்க. இந்த மாதிரி இப்ப நான் வந்து 1000 கூப்பிடணும். ஆமா, கூப்பிடுறோம் பாரு. என்ன முழு தேவையா மகன? 6ல இருந்து 3/4 இருந்து இப்ப முழு இல்ல. இப்படி கூட்ட 5 வருவாரா? பண்டார மூட்டை 5 கூப்பிடறான புண்டார மூட்டை 5 வருவாரா அவரு? ஏண்டா உங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கணுமா இல்லையா? வரக்கூடிய வேலைக்கிழமை காலையில 10-12 மணிக்குள்ளார தெற்கே உள்ள ஆலமரத்துக்கு புளிய மரத்துக்கு கீழே எங்க அம்மா எனக்கு அது வராது. நான் தேவசம் சொல்லிட்டு போறேன். கர்த்தாக்கள் அப்படி மும்மூர்த்தி கர்த்தாக்களே முதல் கர்த்தாக சொல்ல முடியாத சரஸ்வதி தாயாருக்கும் இவர் ஏக புதல்வன் இவர் தான் நாரத மகாமுனிவர். புறம்போக்குறான் நானார் இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும். ஏன் 3 கேள்வி கேட்க போறேன்? கேள்வி இல்ல, 16 வயசு கொமரியா கேட்க போறேன். உன் பொட்டியை பிதிக்கிடும் நான். வேணாம்பா. 3 கேள்வி என்ன டவுன் அப்படி சரி போறது தெரியல. 3 கேள்வி கேட்கணும். அந்த கேள்விக்கான பதிலை நீ சொல்லிவிட்டு ஆனால் என்னுடைய 3 நாள் சம்பளத்தை நீ எடுத்தும்போ. 3 நாள் சம்பளம்? ஆமா. பரவாயில்லப்பா, 6000 எனக்கு இருக்குது. ஆமா, அப்படி நீ சொல்லல உன்னுடைய 6 நாள் சம்பளத்தை யாரு கொடுக்கணும்? ஏண்டா ஒன்ன மாதிரிதான் ராத்திரில நானும் கண்ணு மூச்சு கத்துறேன். என் காசு மட்டும் 6 நாள், உன் காசு 3 நாள். கேள்வி கேட்கறது யாரு? ஓ நீங்க. அதனால
6 நாள் சம்பளம் எண்ணிது. ஆமா. சரி பரவாயில்ல கேளுங்க. முதல் கேள்வி, ஆ, ஒரு லப்பர் பந்தத்தை கீழே அடிக்கிறோம். கீழே அடிக்கிறோம். கீழே அடிக்கிற பந்து எங்க போகும்? நேரா மேல போவோம். மேல போகும். சரி. அப்படி மேல போற பந்து ஆ, எதனால கீழே வருது? ஏண்டா இந்த சுலபமான கேள்வி சாமி கிட்ட கேக்குற, சாமிக்கு தெரியாது. சொல்லுங்கள் சுவாமி. ஏய், எப்படி என்றால் இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி உண்டு. புவியீர்ப்பு சக்தி உண்டு. சரி. அப்படி அந்த சக்தியின் மகிமையாலே எந்த பொருளை எடுத்து ஆகாயத்தை நோக்கி வீசினாலும் இந்த புவியீர்ப்பு சக்தியை கீழே ரெண்டா தம்பி வரும். உனக்கு எவன் நாரதர் வேஷம் கொடுத்தான்? நானே சொல்லிட்டேன், நானா போய் போட்டுக்கிறேன். என்ன பவுடர் போட்டுமா போ. ஆத்தாரு பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிறீங்க நீங்களாம். நீ சரியான ஆம்பளை. அப்படியே வா, அப்படியே வா. ஆ, இந்த கேள்விக்கான பதில் தப்பு. ஏய், நான் சொன்ன பதில் தப்பா? ஆமா, சரி. பதில் தப்பு. ரெண்டாவது கேள்வி, ஆ, ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது. ஆ, ஏய், ஏய். ஒரு கிணத்துல தண்ணி இருக்குது. தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில ஆ, ஒரு கல் எடுத்து போடுறோம். போடுறோம். அந்த கல்லு ஆ, எதனால உள்ள போகுது? ஏய், நீர் என்பதா திரவப்பொருள், ஆ. கல்லு என்பது ஒரு திடப்பொருள். அந்த திரவப்பொருளை திடப்பொருள் எடுத்து செலுத்தினால் அது உள்ளாதாண்டா தம்பி போவோம். நான் என்ன சொல்றேன், தெரிஞ்சா தெரியும் சொல்லணும், ஆ, ஆ, தெரியலனா தெரியலன்னு சொல்லணும். சரி. அதை விட்டுட்டு திடப்பொருள் ஏய், தம்பி வா. என்ன வந்துடக்கூடிய ஆளு எப்பேற்பட்ட ஆளு உனக்கு தெரியாம தெரிஞ்சோ தெரியாம ஒரு அடி என்ன அடிச்சுட்டேன். சரி, இந்த ஒரு அடி காலைக்குள்ளால 100 அடியா மாறும். உன்ன மாதிரி 1000 சாமியார் என் பாக்கெட்ல ஒரு பையனை ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது. சரி. என்ன நினைச்சிட்ட? சரி, உங்களை தூய்படும் நக்கிடும் நக்கி நக்கிடும் நக்கி. ஓ, என்னது? பக்கத்துல கேளு. நான் சொன்னேன் என் கலகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரு. சரி, அது போட்டும். மூணாவது கேள்வி, ஒரு தோசை கல்லில தோசைமா இந்த பக்கம் ஒரு பாரு கூறீங்க, எதற்கு ஒரு பக்கம் கூறாங்க, அந்த பக்கம் ஊத்தா வச்சு ஒரு தோசை கல்லில தோசைமா ஊத்தி ஊத்தி தோசை சுடுறோம். தோசை சுடுறோம். அந்த தோசைய எதனால திருப்பி போடுறோம்? அந்த தோசையை படுத்து ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் 2 நாள் தான் சாமி சட்னி சாம்பார் போட்டு 4 தோசைக்கு பதிலா 5 தோசையே சாப்பிடுவா. இந்த மாதிரி சாட்டு சாட்டு தான் 1000 பூரா முழுகிறீங்க. 4 மந்திரம் முழுசா தெரியுது. சுக்கலாபரணம், சசிவரணம், இந்த மாதிரி தான் சொல்லுவான். 10,000 பந்தம் வாங்கிட்டு காலைல சமைச்சு வாங்கிட்டு போயின்னு இருப்பான். அதுவும் கிடையாது. கிடையாது. சரி, போனா போகுது. இப்போ பொதுவா பெண்களுக்கான ஒரு கேள்வி. இப்ப காலையில கொள்வேலி வேலைக்கு போவாங்க. இப்ப யாரு கொள்வேலைக்கு போதுவா? எல்லாம் கம்பெனி வேலைக்கு போதுவா? கொள்வேலைக்கு போவோம். சரி. அப்படி போயிட்டு சாயந்தரம் வரும்போது மடி நிறைய வட்டு கட்டின்னு வருவாங்க. நீ வேற யாரும் நினைச்சு ஊருக்குள்ள உதவி விட்டுற போற. கீரை அந்த கீரையை பறிச்சாந்து ஒரு சட்டில போட்டு வேக வச்சு கடைவாங்க. ஆமா, சரி. அது என்ன வச்சா கடையலாம்? கருவாடு வச்சா கடையலாமோ? கீரை இல்லடா, கருவாடு பறிச்சு கடையலாம். கீரை இல்லையா? எனக்கு தெரியும். உங்க யாருக்கா தெரியுமா? மத்தா கிடையாது. வேற புளியா கிடையாது. வேற சட்டியா? அதுவும் கிடையாது. வேற ஓ மத்தா அது கிடையாது. வேற மனசு வச்சா அதுவும் கிடையாது. கிடையாது. வேற கிடையாது. பச்சை நீங்க சொன்ன பதில் அனைத்து தப்பு. நான் சொன்ன போற பதில் முதல் கேள்வி, ஒரு லப்பர் பந்து எடுத்து கீழே அடிக்கிறோம். ஆமா, கீழே அடிக்க பந்து மேல போற பந்து எதனால கீழே வருது அப்படின்னு கேட்டேன்னு நீ என்ன சொன்ன? உயிர்ப்பு சக்தினால கீழே வருது நான் சொன்னேன். அதான் கிடையாது. ஏன் தடவை கீழே வருது? அந்த பந்து மேல புடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால கீழே
சரி. இது முதல் கேள்வி. ஆ. ரெண்டாவது கேள்வி. ஆ. ஒரு கிணத்துல கல் எடுத்து போட்டா அந்த கல்லை உழுவ நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன? கல்லு திடப்பொருள், ஆ. நீர் திரவப்பொருள். ஆ. அந்த திரவப்பொருளை திடப்பொருள் எடுத்து செலுத்தினால் அது உள்ளாரதான் போகும். அதான் கிடையாது. ஆ. ஏன் தெரியுமா கல் உள்ள போகுது? ஆ. அந்த கல்லுக்கு நீச்சல் தெரியாது. அதனாலதான் உள்ள போகுது. ஆ. இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி. ஆ. தோசை ஏன் திருப்பி போறேன்னு கேட்டேன். ஆமா. நீ என்ன சொல்ற? ஒரு பக்கம் வெந்து இருக்கும், ஒரு பக்கம் வெந்தாதான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். ஐயா இங்க தான் நீ ஏமாந்துட்ட. ஏன் தெரியுமா திருப்பி போடுறாங்க? ஆ. அந்த தோசையால திரும்ப முடியாது. அதான் நம்ம திருப்பி போடுறோம். இது மூணாவது கேள்வி. கீரை என்ன வச்ச கடையில நான் கேட்டேன்னு நீ என்ன சொல்ல? கருவாடு போட்டு கடையிலாமோன்னு ஒரு இன்னும் நல்லா விரிச்சு போட்டு உட்காந்துடுறான். யாரா சொல்லுங்க சட்டி வச்சு கடலாம், மத்து வச்சு கடலாம். சட்டி வச்சு கடைய முடியாது, மத்து வச்சு கடைய முடியாது, கால் வச்சு கடைய முடியாது. எங்க ஊர் என்ன சொன்னாரு? மனசு வச்சாலும் கடைய முடியாது. நீ எப்படி கடைஞ்சாலும் சட்டியை அடுப்பு விட்டு கீழே இறக்கி வச்சா தான் கடையலாம். கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதனால என் 6 நாள் சம்பளத்தை நான் கொடுக்கும் எனக்கு விருப்பப்படல. நான் ஒரு கேள்வி. அதாவது கழுத்தாளர் தண்ணியில 5 வயசு பையன் குஞ்சினாத போகணும், அண்ணாட்ட போகணும். கழுத்தாளர் தண்ணியில 5 வயசு பையன் அதாவது குஞ்சினாத அண்ணாட்ட கரைக்கும் போகணும். சவுத்தால் கட்டிட்டு தான் போகணும். அது கிடையாது. சொல்லு. 1 வருஷம் வருத்தம் அது எப்படி நினையாத போகணும் அப்படின்னு சொல்றேன். கேட்ட 4 கேள்வியும் மக்கள் வந்து சிரிப்பதற்காக நான் சிந்திக்கிறதுக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்ம நாடு தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்தியா கூட வச்சுக்க. நம்ம நாடு இந்தியாவில ஒரு பகுதி. நம்ம அப்படி இந்த நாட்டுல போகிற குழந்தைக்கு பல்லு வெள்ளை. சரி. இதுவே அயல் நாட்டுல போகிற குழந்தைக்கு பல்லு எந்த நேரத்துல இருக்காங்க சொல்லிட்டு என்ன? தமிழ்நாட்டுல போற பிள்ளைக்கு பல்லு வெள்ளை, அப்புறம் அயல் நாட்டு போற பிள்ளைக்கும் அதுவும் வெள்ளத்தான் இருக்கும். ஏன்னா புறம்போக்கு இங்கதான் 6 நாள் சம்பளத்துல நீ கோட்டை விட்ட. எங்க பிறந்தாலும் பிறகுற குழந்தை ஏதுடா பல்லு வெள்ளையா இருக்கும். ஏன்னா பிறந்த குழந்தை 7 பல்லு. அப்ப 6 நாள் சம்பளம் போச்சா? ஆமா. அப்படி நாடு விஷயம் நாடுதாக இருந்தாலும் அப்படி நீங்க யாரு எந்த எங்க வந்து கடிச்சுங்க பாரு. நான் உன்ட்ட அப்பயே சொன்னேன், மாட்டு கூடவே படுக்காத பாரு 2 பக்கம் முடி கடிச்சுங்க. புறம்போக்கு உடல் உறுப்புடா. உடல் உறுப்பு எந்த கண்ணட்டு உறுப்பு இங்க கட்டினா? உங்க அக்காவுக்கு காது கண் மூக்கு போல இது உடல் உறுப்பு. அப்படி எதிரியாக என்னிடத்தில் ஏகமாக மாற்றி பேசுகிறாய். அதனால இப்போ வந்தது நானும் பாக்குறேன். ஏடாகூடமான கேள்வி என்கிட்ட நீ கேட்கிறேன். அதனால பேசுற பார்ப்போம். பேசுடா பேசுடா பவிச்சு காட்டுறா. பேபா என்னடா அப்பதான் நல்லா பாடணும் ஆடணும், என்ன அதுக்குள்ள பேபான்றா? பாப்பா 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 என்னாச்சு? தம்பி பாப்பா சொல்லு பாபா. ஓ சாமியார் வந்தார், என்ன பண்ணாரு? 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. சண்டையா போச்சு. அப்புறம் என்ன பண்ணாரு? என்ன மந்திரத்தை இங்க நூறு மந்திரம் போட்டா உண்மையா சொல்லி
ஐயோ பேச முடியல. கல்யாணம் ஆயிப்போச்சா? 2 புள்ள. உனக்கா பிறந்தது? எவனுக்கா பிறந்தது? 2 பிள்ளை இருக்குது. என்னடா ஒன்னால பேச முடியல. ஓ கூத்தாடுறனால சாப்பாடு. என்னடா பண்றது? சரி அழுவாதா? சரி பாட்டு பாடுவியா? எப்படி பாடு? பாடு கேட்ட பாட்டு பாடு கேட்டா எல்லாரும் ஆத்தா அக்கா அம்மா வருகிறாங்க. ஊரா பொறையூர். வீடு மெத்த வீடு. மெத்த வீடு. பாப்பா ஆமா படிக்குது. ஆமா ஆமா மேல இருக்கு. பாப்பாபே பாப்பாபே ஆமாபே பாப்பாபே ஆமாபே பாப்பாபே ஓபாபே. இந்த பையன் நீங்க மந்திர போட்டால் போட்டீங்க. எல்லாரும் வீணாக்குறான். நம்ம வாயை திறந்து விடுங்க. நான் வாயை திறந்து விடணும். ஒரு ரேஷன் இருக்கு. நீமான கட்டப்புள்ளை மரமா நிற்கிறது. அப்படி நாரதன் சபையரண்டி விஷயம். இந்த நாரதன் என்ற பெயரை தவிர்த்து அடிக்கு ஒரு மரியாதை அப்படி நாரதன் என்ற பெயரை தவிர்த்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது.
அப்படி வந்து 14 உலகத்தையும் சுற்றுவதனாலே எனக்கு நாடு என்ற பெயரை தவிர்த்து நாடோடி அப்படி என்று ஒரு பெயர் இருக்கின்றது. அப்படி உலகத்தை சுற்றுவது வழக்கம். 14 உலகத்தையும் ஒரு நொடிப்போதை சுற்றுவது வழக்கம். அப்படி சுற்றி வருகின்ற வேலையிலே ஒரு நொடிக்குள்ள 7 உலகத்தையும் சுற்றுற வழக்கம். ஆமா ஐயா சாமி எனக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுங்க. என்ன பண்ணுப்பா? எங்க ஊர் மோட்டர் கொட்டாயில சரி நான் கோமன் கட்டணு குளிச்சுங்க. சரி குளிச்சுனா குளிச்சுட்டு அந்த கோமத்தை அவுத்து புழிஞ்சு அந்த என்ன வேலையாது ஏதோ ஒரு முள்ளு வேலி மூங்கில் வேலி அந்த வேலி மேல காய போட்டேன். ஏதோ சுழல் காத்து மாதிரி ஒண்ணு வந்தது. அந்த காத்து வந்த உடனே என் கோமத்தை அப்படியே அடிச்சு பேசிட்டேன். சரி இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? இல்லங்க ஒரு நொடிக்குள்ள 14 உலகத்தையும் சுத்தி வர சொன்னீங்களே என் கோமத்தை எங்கன்னா பாத்தீங்களா? பரவாயில்ல. உனக்கு கோமணம் வேணும். ஆமா அது எங்க இருக்குன்னு தெரியணும். இப்ப நான் சரம் போட்டு பார்த்து சொல்றேன். ஓ நமோ நாராயணா. கோமணம் ஆட்டி போட்டியா தம்பி? எங்க சாமியா? அதை அடிக்கக்கூடிய காத்திலே நேரா பறந்து வாதானூருக்கு விழுந்து விட்டது. வாதானூர்ல? ஆமாம். அப்படி விழுந்த உடனே உங்க அக்கா பெரியவங்க சுபாஷினி அவ எடுத்து கட்சிப்பா மடித்து கொண்டு கம்பெனிக்கு போறாடா தம்பி. என் கோமத்தை எடுத்து கட்சிப்பா மடிச்சு கம்பெனி எடுத்து முட்டாளா? என்ன ஒரு வாசியா என் கோமத்தை பகல்ல குடிச்சுட்டு மூத்தம் அவன் கோமந்தியா? அப்படி இந்த உலகத்தை வரும்போது என் கண்ணை நல்லா செய்வதற்கு நன்மையான கழகத்தையும் தீமைக்கு தீமையான கழகத்தையும் செய்வது குலத்தொழில். அப்படி யாராருக்கு நல்லதை செய்து யாராருக்கு கெட்டதை செய்து என்பது உனக்கு தெரியாது. நான் சொன்னால் உனக்கு புரியும். தங்கமே அவள் எது மறியாதடி தங்கமே. ஒரு யார் தெரியல பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு நல்லவன் போல் நடிப்பான் தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு நல்லவன் போல் நடிப்பான் தங்கமே. அப்படியே யாருக்கு என்ன செய்ய என்றால் அப்படி ஒரு காலத்து பரமொழி என்று சொல்லும்படியான ஒரு பெருத்த அரக்கன் இருந்தார்.
அந்த அரக்கனாகப்பட்டவள் ஆக்கல் காத்தல் அடித்தல் சொல்லும்படியான மும்மூர்த்தி கர்த்தாக்களை சிறைவைத்து வைத்துக் கொண்டார். பார்த்தோம் ஏது இந்த மும்மூர்த்தி கர்த்தாக்களும் அதாவது அருமையாக இருக்கின்றார்கள். இவரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு எங்க போற அந்த மும்மூர்த்தி கர்த்தாக்களத்தில் அப்படி சென்று ஐயா இந்த நிலையத்தில் உங்களுக்கு விடுதலை அளிக்க வந்திருக்கின்றேன் சொல்கின்றவாறு செய்தால் உங்களுக்கு இந்த நிலையத்திலே விடுதலை. எப்படி என்றால் நீங்க மும்மூர்த்தி கர்த்தாக்களும் மூன்று பூசாரியாகத்தானே அமர வேண்டும். அப்படி அமர்ந்து ஒரு பெருத்த கும்பகலசத்தை ஏற்படுத்த வேண்டும். ஓ கும்பகலசம். ஆமாம், அந்த கும்பகலசத்திலே அப்படி கும்பகலசத்திலே என் பாட்டியா இருக்கும்படியாக பார்வதியை அமர வைக்க வேண்டும். அப்படி அமர்ந்து விட்டால் அப்படி என்று உங்களுக்கு நல்லது. அப்படி என்று அவருக்கு நல்ல கழகத்தை செய்யும். அங்கே நல்ல கழகம். ஆமா. இரண்டாவதாக அப்படி ஓடி சென்று ஐயா உங்களுக்கு மும்மூர்த்தி கர்த்தாக்கள் அருமையாக இருக்கின்றார்கள். அப்படி அருமையாக இருக்கின்ற மும்மூர்த்தி கர்த்தாக்களும் உங்களை கொல்வதற்காக ஒரு பெருத்த யாகத்தை செய்கின்றார்கள். ஓ பெருத்த யாகம். அப்படி என்று அதாவது ஒரு கெட்ட கழகத்தை செய்யும். எப்படி கெட்ட கழகம்? எப்படி என்றால் சொல்லுடா அப்படி கெட்ட கழகத்தை செய்தோம். பார்த்தான் பரமேது என்னை கொல்வதற்காக ஒரு பெருத்த யாகமா அப்படி என்று அப்படி உழைத்த உடனே அந்த கும்பகத்தை யார் இருக்கிறாங்க? உமா பார்வதி. பாட்டியா இருக்க முடியாத பார்வதி. அப்படி பார்வதிக்கு கோபமாப்பட்டு வந்து குலாயத்தை எடுத்து அந்த பரமகேதை ஒரே குத்து அப்படி பரமகேதை ஒழித்து கட்டி தேவருக்கெல்லாம் சுகவாழ்வு கொடுத்தவன் நானே. ஏங்க இது மட்டும் தான் செஞ்சீங்களா? அது மட்டும் கிடையாது. அது கோபத்தோடு இருந்த என் பார்வதி பாட்டியை கண்ணபுரத்தில் அமர்த்தியவனும் நானே. அதாங்க கண்ணபுரத்தை வந்துட்டீங்களே. சரி, இது மட்டும் தான் செஞ்சீங்களா? இது மட்டுமா? இல்ல வேற ஏதாவது செஞ்சீங்க? வேற சுத்தி விநாயகர் பெருமாள். அப்படி என்ன விநாயகர் பெருமானை நான் இடத்திலே சனிபவனாகப்பட்டவன் காண வருகின்றார். யார் விநாயகர் பெருமாளையே? ஆமாம், பார்த்தோம். ஏது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்களையே 7 ஆண்டு காலம் சனிபவனாகப்பட்டவன் பிடித்து சித்திரவதை செய்கின்றார். அப்பேற்பட்ட சனிபகவான் விநாயகர் பெருமானை திறந்துவிட்டால் இந்த உலகம் தாங்காது. அப்படி என்று ஓட்டு கைலாயம் ஓடினோம். கைலாயம். ஆமா, அப்படி கைலாயம் சென்று அதாவது ஐயா நான் இடத்திலே சனிபகவான் உங்களை காண வருகின்றார். நான் சொல்கின்றவாறு செய்தால் காலம் முழுக்க உங்களை தொடரவே மாட்டார் அப்படின்னு என்ன சொன்னீங்க? அப்படி என்று அவருடைய புற முடிவு இன்று போய் நாளை வா அப்படி என்று ஒரே ஒரு வாக்கியத்தை எழுதி வைத்து விநாயகர் பெருமாள் முதுகுல. ஆமாம், பார்த்தா சனிபகவான் மறுநாள் வந்தார். ஐயா இந்த இடத்திலே உங்களை காண வந்திருக்கின்றேன், எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படி என்று கேட்கவும் பெருமான் தன் புறமுதுகளை திருப்பி காட்டினார். போய் நாளை வா அப்படி என்ற வாக்கியத்தை பிடித்தார் சனிபகவான். ஓஹோ, இந்த நேரத்தில் அவரை கவனம் கொடுக்க கிடையாது, நாளை வரலாம் அப்படி என்று நாளை வந்தார். 7 ஆண்டு காலம் அவரை தொடராமலிக்கு செய்தவர் நான். ஓ விநாயகர் பெருமாளே. ஆமா, இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன், எதுக்கு செய்யறேன் உனக்கு தெரியாது.
நல்ல கலகத்தையும் கெட்ட கலகத்தை செய்து வருகிறேன் என்றால் ஆதி காலத்திலே தக்கம் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் தினந்தோறும் நான் ஏதாவது ஒரு கலகத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் அந்த வைராகப்பட்டிருந்து சென்னடி சொல்லுவதான சிரம் 1000 உடைய கடவாய் அப்படி என்று தக்கம் கொடுத்த சாபம் அந்த சாபத்தின் பிரகாரம் நேற்று வரைக்கும் கழகமாக செய்து என் உயிரை காப்பாற்றிக் கொண்டேன். இந்த நேரத்தில் தான் கழகம் எங்க தெரியவில்லை. அதனால உங்களுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களா? என்ன கேட்பதை விட என் பங்காளி அவனுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் நீங்க போய் இது இப்ப என்ன செய்துட்டு அவன் வந்த பிடிக்கு கேளுங்க எனக்கு. சரி, அப்படி என் பாட்டியாருக்கு முறைய பார்வையை வாங்கினால் யாராவது கழகத்தை காட்டுவார். But
ஒன்று சக்தி ஒன்று சமயம் பலவாறு சமயம் பலவாறு அப்படி இந்த கோயில் பக்கம் நின்னாலே இது ஒன்று இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கெல்லாம் நல்லதை வாரி வாரி வழங்குகின்ற ஆமா ஸ்ரீ முத்துமாரி அம்மனுடைய பாகத்திற்கும் கிராம பெரியவர்களுக்கும் தாயந்த மாணவர்களுக்கும் உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் அது சுவர் உணவை தட்டரமா தாய் நல்ல நல்ல உள்ளங்களுக்கும் அது மட்டும் கிடையாது. இந்த ஆடி மாசம் தான் உடம்பு சரியில்லாம வரல. ஆமா யாரு இதே கிராமத்துல இருந்து அதாவது பேரு மூலம் அதாவது நாடகாசிகளோட ஒரு வாதத்திற்கும் நமக்கெல்லாம் சமுதாயம் இருக்க முடியாது. இதோ சின்னப்பாலை சேர்ந்த குமாரனுடைய வாதத்திற்கும் உனக்கும் அடியே திரு வணக்கம் வணக்கம். அப்படி அம்மனை வணங்கினோம். என்ன என்று கோபமோ தெரியவில்லை, கழகத்தை காட்டவில்லை, காட்டவில்லை. கடுகலையா இல்லடா கடுகலையா இன்னமும் கிடைக்கலடா. சாமி சைலேஷ் ஏப்பா கலங்கலையா கிடைக்கடா. உடைய வாசனை சொல்லலாம். என்னங்க இம்மங்கெல்லாம் கூட இருக்கிற யாரும் ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. இந்த சாமி என்ன பண்ணுவோம் போய் இந்த சுத்தி தூக்கி இந்த கும்பல கட்டாசு சரி இது போய் யார் மண்டல விழுதோ ஒரு ஆள் மட்டும் இல்ல கலகம். நம்ம வந்துக்கிற 18 பேரும் கண்டிப்பா கிடைக்கும் கலகம். யார் யார் எந்த தெருவு போறது, யார் யார் எந்த சந்தை போறது இல்லையா? அப்படி என் பாட்டியை வணங்குவோம். கழகம் அப்படி கிடைக்கவில்லை. என் பாட்டி என்னை கைவிட்டாலும் என் தாத்தா என்னை கைவிட மாட்டார். அதனால அவரை வணங்கினால் கட்டாயம் என்ன ஆட்டி போச்சு காயா போச்சு. ஏண்டா இந்த வயசுல அரைமணி போடுறாங்க. கரவாப்படி கிடைத்து விட்டது. எங்க அந்த கலை என்ன தெரியுமா? போக அப்படி தன்னை கரவாப்பட்டது சொல்பதான ஒரு பெருத்த நாடு. அந்த நாட்டை ஆண்டு ஒரு மரியாதை நிவேத கௌசிகர் காளையர் அப்படி சொல்லும்படியான 2 அசுராக்கள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த அசுராக்கள் இடத்திலே சென்றால் கழகத்தை ஆரம்பித்து நிலத்தில் வைத்துக் கொள்வது. அதனால எங்க போறான் அப்படி சென்று வருகின்றேன். போற சொன்னீங்க. அந்த அரக்கன் பேர் என்ன? நிவேத கௌசிகர். எப்படியா நாடு செல்வர்களுக்கு இந்த விடைக்கு இதோ நிவேத கழகம் சமண ஒருவரை காண்பு